திருநெல்வேலி பாளையங்கோட்டை வஉசி உள் விளையாட்டரங்கில் மாநில அளவிலான 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து போட்டியை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யாருக்கு வேண்டுமானாலும் அவர்கள் அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். ஆனால் பதவி கொடுத்த பிறகுதான் அவர்களின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது என்பது தெரியவரும் என்றார். மேலும் பேசிய அவர், மக்களுக்கு சேவை செய்யணும். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அது நான் சொல்லிட்டேன். அவங்களுடைய உள்கட்சி ஒவ்வொருத்தருக்கு மந்திரி பதவி கொடுத்த பிறகுதான் அவங்களுடைய தகுதி திறமையில வெளிப்படுத்த முடியும். அது அவருக்கு பதவி கொடுத்து ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு நான் தகுந்த பதில். எங்க வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு வெளியில போய் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்ன நோக்கத்துல சொன்னாங்கிறதான் புரியும். பத்திரிகையில அதான் ஒரு சொல்லக்கூடிய கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வசதி மற்றும் பயணிகளுக்கு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்று முறையாக செய்யப்பட்டுள்ளதா என பார்வையிட்டார். அதேபோல் பயணிகள், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் தங்களது குறை நிறைகள் குறித்து நேரடியாக கேட்டறிந்து தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் பேருந்து நிலையத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை உடனுக்குடன் சரி செய்து செயல்படுத்த வேண்டுமென துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டார். இந்த ஆய்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் சமயமூர்த்தி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியை சேர்ந்தவர் நாராயணன் என்பவர் வேடசந்தூர் வஉசி நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வாகனத்தில் அமர்ந்திருந்த போது அவ்வழியே நடந்து சென்ற இளைஞர் ஒருவர் திடீரென நாராயணன் சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இதனால் அதிர்ச்சியடைந்த நாராயணன் இருசக்கர வாகனத்தில் அந்த இளைஞரை துரத்தி சென்றபோது அந்த இளைஞர் செல்போனை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். ஆனால் நாராயணன் விடாமல் துரத்தி சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். இதையடுத்து போலீசாரின் விசாரணையில் அவர் பிரபாகரன் என்பதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் பிரபாகரனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். நம்பியாளிக்குள்ள வந்து அங்கிட்டு வழி இல்ல, மறுபடியும் திருப்பி அந்த வழி சவுண்ட் கேட்டுச்சு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி பட்டிமன்ற நிகழ்வு ஒன்றுக்காக காரைக்காலிலிருந்து திருப்பூர் செல்ல எர்ணாகுளம் ரயிலில் கடந்த 10ஆம் தேதி புறப்பட்டார். அப்போது கூட்டம் குறைவாக இருப்பதை பயன்படுத்தி 2 இளைஞர்கள் ரயிலில் மது குடித்ததாகவும், ரயில்வே ஊழியர்கள் வந்து சோதனையிட்ட போது 2 டிராவல் பேக் நிறைய மது பாட்டில்கள் இருந்ததாகவும், இதனால் ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என வெளியிட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் உத்தரவின் பேரில் காரைக்காலிலிருந்து புறப்பட்ட பயணிகள் ரயிலில் தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ரயில் மூலம் புதுச்சேரி மாநில மது பாட்டில்கள் கடத்திய பாரதி ராஜா, தங்கபாண்டி இருவரும் கையும் களவுமாக பிடிபட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 50 லிட்டர் பாண்டிச்சேரி சாராயம் மற்றும் 150 மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பூசாரி கவுண்டன் வளசில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி, இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரி, ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டனர். போட்டியில் ஆண்கள் பிரிவில் கோவையை சேர்ந்த சதீஷ்குமார் முதல் பரிசாக 30,000 ரூபாயும், பெண்கள் பிரிவில் சென்னையை சேர்ந்த கவிதா என்பவர் முதல் பரிசாக 30,000 ரூபாயும் பெற்றார்.
பெற்றனர். அனைவருக்கும் பரிசு தொகையை அமைச்சர் சக்கரபாணி வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி, ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகம் கேட் நுழைவு வாயில் அருகே கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களிடம் கத்தியில் தாக்கி செல்போன் பணம் பறிப்பில் ஈடுபட்ட எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த முகேஷ், பரத், யுவராஜ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள், இருசக்கர வாகனம், செயின் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.